ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த பலாப்பழ சீசனில் பலாப்பழத்தை வச்சு என்னெல்லாம் ஸ்வீட் செய்ய முடியும்னு நினைப்போம். இப்போ நான் இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு அருமையான கேசரி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 10 பீஸ் பலாசொலை எடுத்திருக்கேன். அது நடுவில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். இப்போ ஒரு பேனை வச்சு சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதையும் அதே நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் போதும், ரவையை கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழ விழுதை அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஓகே. ஸோ அதை இதோடு சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு நான் 4 பலாசொலை எடுத்திருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். கேசரி சாப்பிட்றப்போ இடையிடையே இந்த பலாப்பழத்தை சாப்பிடும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போது தண்ணி கொதிச்சு வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற ரவையை இதோடு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை தண்ணியிலே நல்லா வேகணும், அதுக்கு முன்னாடி சர்க்கரை சேர்க்காதீங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை ஓகே. ஸோ அதனால் 1 கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா இலகி வரும்போது முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து கலந்தாக்கா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இடையிடையே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டோம்னாக்கா அடி பிடிக்காமல் நல்லா வரும். நல்லா இலகி வந்திருக்கு. இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விடுறேங்க. இப்போ சூப்பராக கேசரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நெய்யெல்லாம் பிரிஞ்சு சுருண்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான பலாப்பழம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.